ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, நீரென் மறைவிடம், நீரை திருள்ளத்தை மீட்கும் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உன்னில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் நீரென் மறைவிடம், நீரை திருள்ளத்தை மீட்பின் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். அப்படியே 2 கையும் தூக்கி அப்படியே ஆராதிங்க. உம்மை நம்புவேன்னு சொல்லுங்கள். மனுஷங்களை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் பையனோ, உங்கள் ஒய்ஃபோ, உங்கள் ஹஸ்பண்டோ, உங்கள் அப்பாவோ, அம்மாவோ, கூட பிறந்தவங்களோ, ஃப்ரெண்டோ, யாராக இருந்தாலும் உங்கள் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை எதுக்குமே நம்பாதீங்க. அவங்க மேலே ஹோப்பை தயவு செஞ்சு அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா அவன் சாதாரண மனுஷன், அவ்வளோதான். ஆனால் நம்ம கடவுள் மனுஷன் இல்லை, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலை தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. 2 கையும் தூக்கி உம்மை நம்பி இருக்கேன், நீர் செய்யுங்க எனக்குன்னு சொல்லி சரண்டர் ஆயிருங்க அவர்கிட்ட. ஓகேயா? சரண்டர் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்காக காரியம் நடக்கும்போது பாருங்களேன், அற்புதமாக லைஃப் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு போகுது. எப்படி 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 அதாவது கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அதில் ரட்சிக்கப்பட்ட பேர் எவ்வளோ பேர்னு எனக்கு தெரியல. அந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் தேவையான விஷயத்தை கர்த்தர் கணக்கு பண்ணி பிளான் போட்டு செய்கிறாரு. எவ்வளவு அறிவுள்ள தேவன். எப்படி நான் யோசிப்பேன், எப்படி கர்த்தாவே என் ஃப்ரெண்டுக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அது தேவை, எல்லாருக்கும் பிளான் பண்ணி அற்புதத்தை நடத்துகிறீங்களே, அப்போ எவ்வளோ விஷயத்த நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணணும். அற்புதமான தேவன்ப்பா, அதிசயமான தேவன். உங்களுக்கு கால் தூசியா அந்த நகை கண்ணுக்கு கூட நாங்களாம் பெற மாட்டோம் கர்த்தாவே. கர்த்தாவே நன்றி நன்றி, எங்களை பேர் சொல்லி அழைச்சதுக்கு நன்றி அப்பா, நன்றி. உம்மை நம்புவேன் கர்த்தாவே, உம்மை மட்டுமே நம்புவேன். நீர் மட்டுமே நம்புவதற்கு பாத்திரர், நீர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்குமே பாட்டு தான். கஷ்டம் வந்தாலும் பாடுங்க, சந்தோஷம் வந்தாலும் பாடுங்க, துதிங்க, அவரை துதிங்க, ஆராதிங்க. மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டோரியில் என்ன அப்படின்னா,
நம்ம யோசேப்பு கதை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மோசே கதை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யோசேப்பு அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வராங்க. ம், அவங்க அப்பா செகண்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, போய் தானியம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த சகோதரர்கிட்ட சொல்லும்போது, ஒழுங்கா நாங்கள் அன்னைக்கு போயிருந்தா கூட இந்நேரம் வாங்கிட்டு வந்திருப்போம். நீங்கள் தான் பெஞ்சமினை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்லன்னு சொல்லி பெஞ்சமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அப்படியே யோசேப்புக்கு பெஞ்சமின் பார்த்து முட்டிட்டு வருது கண்ணு. ஐயோ! போய் தனியாக போய் ஓணும் அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு விருந்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். இவங்க விருந்துக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, உட்கார வைக்காங்க. இவன் கையில் எல்லாரும் காணிக்கையோடு இருக்காங்க. இவன் வந்ததும் நம்ம இவனுக்கு நிறைய அமௌண்ட்டை கொடுத்து இவன் வாயை அடைச்சிடணும். இவன் இல்லாட்டி நம்ம மேலே கொலை வெறியில் இருப்பான் போல், கோவத்தில் இருப்பான்னு சொல்லி அப்படி பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. உட்கார வைக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆர்டரில் உட்கார வைக்காங்கன்னா, கரெக்டாக அந்த மூத்தவன், அதுக்கு அடுத்து 2வது 3வது 4வதுன்னு அந்த ஆர்டர் படியே கரெக்டாக உட்கார வைக்காங்க. இந்த சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நம்ம கரெக்டான ஆர்டரில் உட்காந்துருக்கோமேன்னு. அதே மாதிரி அந்த எபிரேயரும் எகிப்தியரும் ஒன்றா உட்கார மாட்டாங்க சாப்பிடும்போது. அப்படி ஒன்றா உட்காந்தாங்கன்னா எகிப்தியருக்கு வந்து அது ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப அதை கேவலமாக நினைக்கிற மாதிரி ஒன்று. அதனால் அவன் தனியாக உட்காந்துருக்கான். அந்த எகிப்தியர் அந்த உள்ள எகிப்தியருக்கு தனியாக சாப்பாடு நடக்கு, இவங்க பிரதர்ஸ்க்கெலாம் தனியாக சாப்பாடு நடக்கு. அப்போது அந்த ஒரு ஃபுட்டை ஷேர் பண்ணி அனுப்பும்போது அந்த பெஞ்சமினுக்கு மட்டும் 5 டைம்ஸ் அதிகமாக அனுப்புகிறான். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி வைக்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க, இன்னும் அவன் ரிவீல் பண்ணலை, நான் தான் உங்கள் அண்ணன் யோசேப்பு, சாரி நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு அப்படின்னு மற்றவங்ககிட்டையும் சொல்லலை, பெஞ்சமின்கிட்டையும் நான் தான் அண்ணன் யோசேப்புன்னு சொல்லலை. அடுத்து இந்த கதையை நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான், அப்புறம் முடிய போகுது, அவ்வளோதான். அதை வேணால் முடிச்சிடலாமா பேசாமல் இன்றைக்கி? ஓகே, ரிவீல் பண்ணலை. அதுக்கப்புறமா அப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கையில் காணிக்கையை கொடுத்து காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்போது அவன் ரிவீல் பண்ணிடுறான், நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு, அடிமையான விற்றீங்களேன்னு சொல்லி எல்லாம் கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுதுங்க, எல்லாம் ஃபீல் பண்ணுதுங்க, எல்லாம் நடக்குது. அப்புறம் இவர் வராரு, அவசர அவசரமாக யாக்கோபு பார்க்க வராரு, அவர் கதறி கதறி அழுதார், என் பையன் உயிரோடு இருக்கான்னு. அப்படியே பயங்கரமாக அதே ஊரில் எகிப்து நாட்டிலே இவர் பார்வோன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு ஊரில் தன்னோட அப்பா, சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அண்ணன் குடும்பம் எல்லாரையும் அங்கேயே வாழ வைக்கிறாரு யோசேப்பு. அவரும் அங்கேயே ஜாலியாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. லைஃப் அப்படியே போகுது. யாக்கோபு இறந்து போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, யோசேப்பு இறந்து போகிறாரு. அப்புறம் அந்த பார்வோன் ராஜாலாம் முடிஞ்சு அடுத்தடுத்த தலைமுறைகள் நிறைய வருது. இந்த தலைமுறை வர 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 பார்வோன் ராஜா வந்து இந்த யோசேப்பு ஃபேமிலி கண்கள் கிருபை காமிச்சார், அதனால் இவங்க இப்படி இருந்தாங்க. ஆனால் போக 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 வரக்கூடிய பார்வோன் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்கள் பெருகி 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 பழுகி இந்த மக்களை அடிமையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம எகிப்து நாட்டில் இடம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மக்களை அடிமைகளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த மக்கள் 400 வருஷமாக அடிமைகளாக வாழ்கிறாங்க. அப்போ 400 வருஷமாக அவங்க கூக்குரல் இடுறது கர்த்தரோட காதில் கேட்குது. ஆனால் 400 வருஷமாக அவங்க அடிமைகளாக இருக்கும்போது கர்த்தர் ஏன் அந்த 400 வருஷத்தை விட்டுட்டார்? 400வது வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து கிரேஸ் காமிச்சிருக்காரு. பட் அந்த பிட்வீன் இயர்ஸில் ஏன் கர்த்தர் வந்து அமைதியாக இருந்தான்னு தெரில. இந்த மக்கள் ஆஸ் யூஷுவல் வழி தவறி போயிட்டாங்களா என்னவோ தெரியல. சரி, அதெல்லாம் நம்ம ரிமைனிங்காக நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவனே, அன்பின் பிதாவே, உங்களை விட அன்பு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இரக்கம் செய்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது, கிருபை செய்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது, தயவு செய்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ கிருபை உள்ளவர், நீ ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆசீர்வாத மலையை பொழிய பண்ணுபவர், இரக்கமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பேசுகிற தேவன், என்னெல்லாம் சொல்லலாம் உங்களை. யெகோவா ஈரே, எல்ஷடாய், யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, சமாதானம், எல்லாத்துக்கும் தளபதி, தலைவர் நீங்கள் தான் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். நீரே ஆளினால்
உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது கர்த்தாவே. நீர் கர்த்தர் கர்த்தாவே. நீர் கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்களை எங்கள் இருதயத்தில் வர வச்ச கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. அதுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அது என்ன சொல்கிறது, இருதயத்தில் நீங்கள் இல்லாமல் நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு. இருதயத்தில் உங்களை வச்சுட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைக்காக நன்றி அப்பா. ஃபேமிலியை நித்தம் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ கெட்ட விஷயங்கள் சுற்றி நடக்கிறத பார்க்கவும் செய்கிறோம், கேட்கவும் செய்கிறோம். அதிலேருந்து எங்கள் குடும்பத்தை, வீடியோ பார்க்குறவங்க கேட்குறவங்க குடும்பத்தை காப்பாற்றுற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கிருபை காமிச்சிக்கிட்டே இருக்கீங்களப்பா. நாங்கள் அதுக்கு துளி கூட தகுதி இல்லாதவங்கப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய அற்புதத்துக்கெல்லாம் இனி நன்றி சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச அற்புதத்துக்கே நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. தாயின் கருவறையில் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்கப்பா. என்னத்தை நான் செஞ்சேன்ப்பா உங்களுக்கு? நான் எதுக்குமே தகுதி இல்லாதவளை. அப்படி ஒன்றும் நான் பெரிய இது கிடையாது. அப்படி ஒன்றும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு பெரிய வர்த்தான ஆட்களே கிடையாது கர்த்தாவே. என்ன செஞ்சு உங்களுக்கு நாங்கள் அது என்ன கைமாறு செய்வோம்? நத்திங் கேன் ரீப்ளேஸ் இட். கர்த்தாவே நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி நன்றி. ஒரு நாள் ஃபுல்லாக நன்றி சொன்னாலும் காணாது. ஆயுசு ஃபுல்லாக நன்றி சொன்னாலும் காணாதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே முழுசாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. முழுசாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த செகண்ட் வரை நான் செஞ்ச பாவம், நினச்ச பாவம் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க. என்னை மன்னியும். தெரியும் நான் இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சேங்கிறது எனக்கு தெரியும் கர்த்தாவே. நான் விக்கிரகம் பாரு, உலக பிரகாரமான காரியத்துக்கு, ஐ மீன் சினிமாட்டிக் சாங்ஸுக்கோ, இல்லை வேறு ஏதாவது என் பையன்கிட்ட கோவப்பட்டதுக்கோ, இல்லை வேறு யார்கிட்டேயும் கோவப்பட்டு எதிர்த்து பேசுறதோ, இல்லை புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் பேசுதோ அப்படின்னு எல்லாமே பாவம்தான். நான் ஒவ்வொரு விஷயமும் பாவம் தான். இது பாவத்தில் வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே பாவம் தான். நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் உங்கள் கரத்தில் கமிட் பண்ணுறேன். என்னை மன்னியும் கர்த்தாவே. என்னை மன்னியும். உங்கள் ரத்தத்தால் கழுவுறேன். உம்மை போல் வாழ்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். தயவு காட்டுங்க. வாழ்கிறதுக்கு கிருபை காட்டுங்க. நீங்கள் என் கூட இருக்கீங்க, என் குடும்பத்தோடு இருக்கீங்கங்கிறது மற்றவங்க கண்கள் காணும்படி செய்யுங்கப்பா. அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க கூட இருங்கப்பா. நீங்கள் இருக்கீங்கங்கிறது மற்றவங்க கண்கள் காணும்படி அற்புதத்தை நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க கூடவும் இருங்கப்பா. மற்றவங்க கேள்வி கேட்காத அளவுக்கு, மற்றவங்க கையை நீட்டி உன் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்காத அளவுக்கு நீர் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்துங்கப்பா. இவங்க கூட இவனோட தேவன் இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா. நன்றி. அப்படி செய்தமைக்கு நன்றி. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.